ரொம்பவே டேஸ்டியான, ஹெல்தியான, ஈஸியான அவல் வச்சு ஒரு சூப்பரான பிடி கொழுக்கட்டை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு சைடிஷ்ஷாக கார சட்னி, தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இது செய்கிறதுக்கு நான் 5 கப் அவல் எடுத்திருக்கேன். இதை நல்லா தண்ணி கொஞ்சம் தாராளமாக ஊற்றி நல்லா அலசிட்டு தண்ணி ஃபுல்லாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நான் லேஸ் அவல் தான் இதுக்கு எடுத்திருக்கேன். கெட்டியான அவல்னால் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. இதில் சும்மா கழுவிட்டு தண்ணி வடித்தாலே போதும், நல்லா ஊறி வந்துடும். இப்போ இது தாளிப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 பச்சை மிளகா, 1 கொத்து கருவேப்பிலை, 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிட்டு மல்லித்தலை கொஞ்சம் போட்டு வதக்கிக்கோங்க. ஒரு அரை முடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிட்டு இப்போ நம்ம அவல் சேர்த்துக்கலாம். அவல் சேர்த்துட்டு அவளுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அவல் சேர்த்துட்டு அடுப்புலேருந்து இறக்கிட்டு நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இதை நம்ம ஆவியில் ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான அவல் கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். கண்டிப்பாக